ரசிகன் ஓகே, உனக்கு ரசிகர்கள் எப்போ? விஜயகாந்த் இறந்து போயிட்டாங்க, அவங்களுக்கு ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு. ஓகே டன்மா போடணும் அப்படின்னா எவனா இடம் மாடி தப்பு பேசினா எனக்கு ஒரு இன்னும் 2 ஆடியோ வந்திருக்கு, 2 வீடியோ வந்திருக்கு யூடியூப்ல. சார் உனக்கு ரிப்ளை பண்ணுறேன். விஜயகாந்த் பத்தி எனக்கு அவரை பத்தி தெரியும், அவரோட லீடர்ஷிப் தெரியும், அவர் எவ்வளவுக்குள்ள இறங்கி அத்தன்டிக்கா பண்ணிருக்காரு தெரியும். நீ அடுத்த ரசிகரை பத்தி கவலைப்படுதுனா அவன் ரசிகர் உனக்கு எப்ப ரசிகர் வேணா, என் கோல் எல்லாம் உன்னை பத்தி தான் இருக்கு. கலைஞருக்கு எத்தனை பொண்டாட்டி, கலைஞருக்கு எத்தனை பொண்டாட்டி, எத்தனை புள்ளிகள், அந்த புள்ளிகளுக்கு எத்தனை புள்ளிகள், அந்த புள்ளியெல்லாம் என்னென்ன விஷயங்கள் பண்றது. அவங்க இறந்தப்போ அவங்க ஸ்பீச் எனக்கு பயங்கர ஆச்சரியத்தை கொடுத்துச்சு. ஒரு ஹஸ்பண்ட் வந்துட்டாங்கன்னா நமக்குலாம் துடியா துடிச்சிருப்போம், இவங்க எல்லாத்தையும் நன்றி வர சொல்லி அது ஒரு பொலிட்டிக்கல் மாதிரி போச்சு. எனக்கு நிறைய பேர் வாழ்க்கையில முட்டா பேல அழைது காரணம் இந்த கோச்சு பிள்ளைலாம் தான், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னால. என்ன நடந்தது இப்போ? இந்த கோட்ஸ் ரீட் பண்ண முடியுதா? நீ ரசிகன் ஓகே, உனக்கு ரசிகர்கள் எப்போ? இது கோட்ஸ் இருக்கு, கோட்ஸ் புக் யாருக்கு வேணா வாங்கிக்கலாம். ஓகே, இது கண்டிப்பா எம்எம்ஜி என் தாடி கொடுத்துருக்கான். எம்எம்ஜி பிடிச்சவங்களும் எம்எம்ஜியோட கல்ச்சர் பிடிச்சவங்களும் மட்டும் வாங்குங்க, மற்றவங்களுக்கு இது பிடிக்காது, கோவம் ஒரு பார்த்தா சரியா. இட்ஸ் நாட் ஃபார் எவ்ரி ஒன், ஒன்லி ஃபார் எம்எம்ஜியன்ஸ். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எனக்கு மெசேஜ் போட்டாங்க, பொதுவாக ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு எனக்கு. அவங்களும் என் ஃப்ரெண்டு சொல்ல முடியாது, ஏன்னா என் ஃப்ரெண்டாவதுக்கு என்ன மாதிரியானதை நான் ஃப்ரெண்டாக எடுத்துக்குவேன். ஸ்டூடெண்ட் தான் அவங்க. வந்து விஜயகாந்த் இறந்து போயிட்டாங்க, அவங்களுக்கு ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு. ஓகே டன்மா போடணும் அப்படின்னா. பட் ஆக்சுவலி விஜய் வந்து மும்பையில் இந்த மதுல வந்திருக்காங்க, இங்கே ரெசிடென்சியல் ட்ரைனிங் மணிவண்ணன் சார் அனுப்பி வச்சிருக்காங்க. ஸோ நாங்கள் அவங்கள கூட்டிகிட்டு அன்றைக்கி ஃபுல்லாக பாம்பே சுற்றி பார்க்குறது, போகும்போது வரும்போது உள்ள ட்ரைனிங் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணுறது பயங்கர பிஸியாக இருந்தோம். நைட் வந்து வந்தோன்னா அன்றைக்கி அப்ஜெக்ஷனலிங் ட்ரைனிங் 8 மணிக்கு இருந்துச்சு, வைவா வேறு இருந்துச்சு. ஸோ எல்லா பழைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் நம்ம வர மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. எல்லாரும் உட்காந்து பேசிட்டனால அவசரமாக வந்துட்டோம், பண்ண முடியல. அடுத்த நாள் அவரோட ஃபினரல் முடிஞ்சிடுச்சு நேற்று அவரோட. அப்பவும் போட முடியல. நான் அவருக்கு ஆடியோ போட்டேன். நான் சாரி, நான் உங்களுக்கு வந்து அவருக்கு ஆடியோ போடணும்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா பொதுவாகவே எவனா இடம் மாடி தப்பு பேசினா எனக்கு ஒரு இன்னும் 2 ஆடியோ வந்திருக்கு, 2 வீடியோ வந்திருக்கு யூடியூப்ல. சார் உனக்கு ரிப்ளை பண்ணுவேன். எவனா பெரிய ஆளாக இருந்தால் ரிப்ளை பண்ணுவேன், நிறைய பேருக்கு ரிசர்ச் பண்ணியிருப்பான், அவனுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணணும். சின்ன சின்ன பல்லு நான் ரிப்ளை பண்ண மாட்டேன். அப்போ அந்த மாதிரி நான் நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி இந்த வீடியோ வந்து நான் ரிப்ளை பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். அப்புறம் வந்து எங்களுக்கு டைம் ஆகிப்போச்சு. அப்புறம் ஆஸ் யூஷுவல் நான் வந்து எல்லாரும் ரெஸ்பெக்ட் பண்ணுவேன், அவங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணேன். விஜயகாந்த் அவங்க இறந்ததுக்கு நீங்கள் வீடியோ போட சொன்னீங்க, வீடியோ போட முடியல, சாரி, டைம் ஸ்கிப் ஆகிட்டு இதுவரை போட்டு நல்லா இருக்காது விட்டுட்டாங்க. அதுக்கு அவங்க ரிப்ளை வந்து அடுத்த ஒரு 5 நிமிஷம், ஒரு 3 நிமிஷம், 2 நிமிஷம் ஆடியோ மட்டும் இருந்துச்சு. இந்த ஆடியோ வந்து நான் 2 செகண்ட் ப்ளே பண்ணேன், ஒரு 30 செகண்ட் ப்ளே பண்ணேன். ஃபுல்லாக விஜயகாந்த் அவங்கள பற்றி, அவங்க அப்படி பண்ணாங்க, அப்படி பண்ணாங்க, இப்படி பண்ணாங்க, அப்படி நிறைய ஒரு ஃபுல் டீட்டெயிலாக வீடியோ வந்து எனக்கு தெரியாது. ஆனால் 3 ஆடியோ வந்துச்சு. அதில் 5 செகண்ட்ஸ் 10 செகண்ட் வீடியோ வந்து நான் ஆஃப் பண்ணேன். அப்புறம் நான் கேட்கல, பிகாஸ் எனக்கு டைம் இல்லை. விஜயகாந்த் பற்றி எனக்கு அவரை பற்றி தெரியும், அவரோட லீடர்ஷிப் தெரியும், அவர் எவ்வளோக்குள்ள இறங்கி அத்தன்டிக்கா பண்ணியிருக்காரு தெரியும். பட் இருந்தாலும் நிறைய விஷயம் நான் கேட்க விட்டுட்டேன். நான் உடனே அந்த ஆடியோ கேட்கல, அப்படி விட்டுட்டேன். அவங்க கோச் யாரு உங்களுக்கு கட்டுங்க, நீங்கள் தான் அவங்க கோச். அனிஷா வந்து அவங்க கோச். அவங்ககிட்ட வந்து நான் அவங்களை ஆடியோ போட சொன்னேன். பாருங்க, உலகத்தில் நிறைய பேர் இறந்து போவாங்க சரியா. எல்லாரும் வருவாங்க, இறந்து போயிட்டு அவங்கவுங்க வேலையை பார்க்கணும், ஃபுல் பிஸியாக வேலை பார்த்து ஆரம்பிச்சிடணும். என் தம்பி இறந்து போயிட்டான், 2 மாதம் ஆச்சு, 3 மாதம் ஆச்சு. இறந்துட்டா சரி முடிஞ்சு எல்லாரும் அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. எல்லா குடும்பம் சரி, எல்லாரும் சரி, எல்லாரும் அவங்க வேலையை பிஸி ஆகிட்டாங்க. இப்போ எல்லாரும் இப்போ ஞாபகம் கொஞ்சம் அழுது விடாங்க, கொஞ்சம் மிச்சம் அவ்வளோதான். அது யார் நம்ம உடனே வரப்போகிறது முடிஞ்சு போயிருக்காது. அதுமாதிரி இறந்துட்டாங்க, பார்த்துட்டாங்க, சரி ஓகே ரைட்டு போயிடணும். ஒரு பெரிய கூட்டம் இந்த இதை படிச்சது. உனக்கு அவ்வளோ ரசிகர்கள் இருக்காங்க சரியா, நீ அவங்க ரசிகர். உனக்கு ரசிகர் எங்க? நம்ம வீட்லேயே ரசிகர் இருக்காங்களா, பக்கத்தில் ரசிகர் இருக்காங்களா, யாராவது நமக்கு 2 ரசிகர் இருக்காங்களா? இல்லை, அதை பற்றி பாடுபடுங்க. அடுத்தவங்களே ரசிகர் இருக்காங்க. நான் எல்லாரும் நீ அடுத்தவங்க ரசிகரை பற்றி கவலைப்படுதுனா அவன் ரசிகர் ரசிகர்னா உனக்கு எப்போ ரசிகர் வேணா, என் கோல் எல்லாம் உன்னைய பற்றி தான் இருக்கு. மோட்டோ விலாகு, அந்த விலாகு, இந்த விலாகு, யாரு சதீஷ் தீபா இவன் இல்லாமல் இருக்கான். அவனா நல்லா சம்பாதிச்சிட்டு இருக்கான். அப்புறம் அவங்க விலாக்ல ஒரு ஆடை பற்றி போடுவான், உடனே அவங்களுக்கு பணம் வரும். வீட்டில் காமெடி அடிப்பாங்க, அவங்களுக்கு ஒரு பணம் வரும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கப்பல் எல்லாம் பண்ணிட்டு அவங்க ரீல்ஸ் போடுறாங்க, அவங்களுக்கு பணம் வருது. அவங்க எல்லாம் பணம் சம்பாதிக்காங்க. நீ எப்போ பணம் சம்பாதிப்ப? அவங்க ரொம்ப ஃபேமஸ், இவங்க ரொம்ப ஃபேமஸ், அவங்க வீடியோ பார்ப்பேன், இவங்க வீடியோ பார்ப்பேன். நான் நாசமா போவேன். உனக்கு பகல் ஃபுல்லாக உட்காந்து பார்த்துட்டு சார் நான் ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்கேன் சார், பார்த்துட்டு நாசமா நீ போறல, நீ என்னைக்கு முன்னேறுவேன்? நான் கேட்கறது தான். அந்த மாதிரி நான் சொல்லும்போது இந்த பாயிண்ட்ஸ் வந்து மனசுல எடுத்துக்கிடாதீங்க. இந்த பாயிண்ட்ஸ் வந்து மனசுல எடுத்துக்கிடாதீங்க. ஏன்னா இது வந்து நமக்கு தேவையில்லை. நம்ம ஃபோக்கஸ் வந்து இறந்துட்டாங்க, ரைட், நெக்ஸ்ட் போங்க. இந்த மாதிரி குடும்பமா யாராவது விஜயகாந்த் சார் இறந்துட்டாங்க, அவங்களுக்கு வீடியோ போடலன்னு குடும்பமா வேணாது எனக்கு தெரியாது. என் ஒய்ஃபு வந்து எனக்கு ஒருத்தர் கால் பண்ணாங்க, என்னோட ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ். அவங்க வீட்டுக்கு போயிருக்கோம், அவங்க வீட்டுக்கு வருவாங்க, நாங்கள் எல்லாரும் அப்படிப்பட்ட க்ளோஸ் ரிலேட்டிவ். எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி இவங்க தெரியுமா, அவங்க என்னாச்சு, அவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு 2 குழந்தை இருக்கு, சின்ன சின்ன குழந்தைங்க. ஆனால் அவங்க வேற ஒரு ஆள் கூட ஓடி போயிட்டாங்க, ஒரு பையன் கூட ஓடி போயிட்டாங்க. எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி தெரியுமா அவங்க, ஆமாம் என்னாச்சு ஓடி போயிட்டாங்கண்ணே. ஓடி போயிட்டாங்கண்ணா, சரி என்ன இப்போ அப்படின்னா, இல்லை அதான் உங்களுக்கு சொன்னேன், நான் வெயிட்
ஓடி போயிட்டாங்க விட்டுருங்க, நம்ம மற்ற கதையை பார்ப்போம். அது மாதிரி எனக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா யார் கேட்போம் அப்படின்னா கேட்குறதுக்கு ஆளுகள் இருக்கு. ஓகே, ஓடி போயிட்டாங்க என்ன செய்யுது அப்படின்னா டன். இந்த கதையை வந்து என்கிட்ட சொல்லாதீங்க, ஏன் மண்டையில் எலி விடாதீங்க. எனக்கு இதை பற்றி திங்க் பண்ண தாட்ஸ் பண்ண எனக்கு டைம் கிடையாது. நான் நிறைய வேலையில் போக வேண்டியிருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்குது, எனக்கு பண்ண வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. என் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் யார் படிச்சிருக்கா யார் பண்ணல, அவங்களுக்கு டெலிஃபோன் ஸ்கில்ஸ், இப்போ தான் டெலிஃபோன் ஸ்கில்ஸ் வந்து படிச்சுட்டு இருக்கேன். என் பழைய தாட்ஸ் பழைய விஷயங்கள் 30 வருஷத்துக்கு முன்னாடி 30 வருஷமாக அந்த புக்கை சேவ் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் காட்டுறேன். அந்த புக்கு எப்போ ரிலீஸ் ஆச்சுன்னு பார்த்தேன் 1990. 33 வருஷம் 33 வருஷம் அந்த புக்கை என் கையில் வச்சுட்டு இருக்கேன். விவரம் தெரியாத நிறைய புக்கு நிறைய பேர் தூக்கி போட்டாங்க. எனக்கு படிக்கணும்னு அந்த புக்கு படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு என் குழந்தைங்க என் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க எப்படி சம்பாதிப்பாங்க, எப்படி இன்கம் பண்ணுவாங்க, அவங்க டீம் எப்படி கிரியேட் பண்ணுவாங்க, சொந்தத்தில் எப்படி நல்லா இருப்பாங்க, எல்லாரும் சந்தோஷமாட்டி இருப்பாங்க, எனக்கு அந்த டென்ஷன் தான். எனக்கு எவன் பொண்டாட்டி எவன் கூட போனால் எனக்கு கவலையே கிடையாது. எங்கள் வீட்டில் கூட நான் கவலைப்பட போகிறது கிடையாது. என்ன செய்ய முடியும், நடக்கிற வேலையை அடுத்தடுத்து நெக்ஸ்ட் போயிட்டே இருக்கணும். என் மண்டல எலி விடாதீங்க அப்படின்னு நாங்கள் சொன்ன உடனே அந்த எலி இருக்கலாம், எலியை வாழை பிடிச்சி அப்படியே வெளியெடுத்து போட்டேன். இங்கே உள்ளே விடக்கூடாதுன்னு எவன் முன்னாடி எவங்க போனால் எனக்கு கவலை கிடையாது. என்கிட்ட சொல்ல எனக்கு நிறைய வேலை இருக்குது. உங்கள் சொந்தக்காரன் வழிபட்டா நீ போய் உங்கள் சொந்தக்காரோட என்ன ஜென்மம் செய்யுங்க, என்கிட்ட அந்த மண்டையில் எலி விடாது. எனக்கு எவன் முன்னாடி எவங்க போனாலும் கவலை இல்லை. அது மாதிரி நிறைய பேர் ரொம்ப ஆறுதலாக சொல்லுவாங்க, சார் நாங்கள் எல்லாம் ரொம்ப லவ் பண்ணோம் சார், இப்போ ரொம்ப அழுகையாக இருக்குது சார், நாங்கள் அப்படி லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சோம், இப்படி லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சோம், இப்போ அந்த லவ் என்னால் மறக்க முடியல அப்படின்னு அழுவாங்க. இந்த சென்டிமெண்ட் கதையெல்லாம் நம்மகிட்ட விடக்கூடாது, புரியுதா? லவ் பண்ணோம் கல்யாணம் முடிச்சு இப்போ சரியில்லை விடு, அடுத்த நெக்ஸ்ட் என்ன நெக்ஸ்ட் போ, அதை நினைச்சு அழுதுட்டு கண்ணீர் விட்டு நான் உங்கள் கண்ணீரை தொடச்சி இந்த மாதிரிலாம் எங்கே நடக்க போகிறது கிடையாது. இந்த ஜோக்கெலாம் நம்ம அடிக்கக்கூடாது. உலகத்தில் எந்த பிரச்சனையும் பெரிய பிரச்சனை இல்லை கிடையாது. ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை கொண்டு வா பார்ப்போம். உலகத்தில் எந்த பிரச்சனையும் கிடையாது. எவன் செத்தாலுமே பெரிய பிரச்சனை கிடையாது. எத்தனை கோடி நட்டமாலும் பெரிய பிரச்சனை கிடையாது. துரோகம் பண்ணாலும் நஷ்டம் கிடையாது. எவன் மட்டும் எவன் கூட போனாலும் பிரச்சனை கிடையாது. படத்தில் நஷ்டம் கிடையாது. எதுவுமே பெரிய பிரச்சனை கிடையாது வாழ்க்கையில். பிரச்சனை கொண்டு வா, கொஞ்ச நாள் கழிச்சு பாரு அந்த பிரச்சனை காணாமல் போயிடும். சாவு கிடக்கும் போது யோசி, அடுத்த செகண்ட் நீ சாவ போற, அப்போ யோசிப்பாரு அந்த பிரச்சனை பெரிய பிரச்சனை கிடையாது. இப்போ சாவுறதான் பெரிய பிரச்சனை இருக்கும். மண்டையில் எலி விடாதீங்க. லைஃப்பில் இது ஃபோக்கஸ் அது பண்ணுங்க. இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு திரும்ப வருவோம். அதே ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு வந்து இப்படி இதெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, இதை பற்றி ஏற்கடாதீங்க, ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னா இல்லை நான் வந்து அந்த லீடர் விஜயகாந்த் சார் எப்படி இருந்தார், அவர் எப்படி ஏழ்மையாக இருந்தார், எப்படி அவர் இதை செஞ்சார், அதை பற்றி நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். மற்றபடி நான் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, இப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நான் உடனே ஸ்டாப். நான் ஒரு விஷயம் சொன்னேன்னா எல்லாத்தையும் பொத்திக்கிட்டு கேட்டுட்டு இருக்கணும். நான் சொல்கிறதுக்கு மீனி உங்கள் தலைக்கு புரியாது, உங்கள் மண்டையில் ஏறாது. புரிஞ்சவனுக்கு புரியும். அதுக்கு தான் சொல்கிறேன், அந்த கலண்டரு எல்லாரும் வாங்காதீங்க. எம்எம்ஜி மேலே எவனுக்கு லவ் இருக்கோ, எம்எம்ஜி பற்றி எவனுக்கு தெரியுமா அவன் மட்டும் வாங்க. இந்த தமிழும் புரியாது, தெரியாதவங்களுக்கு புரியவும் புரியாது சார். நிறையவங்களுக்கு புரியாது இது. அதனால் எல்லாம் வாங்கிறாதீங்க. எவனுக்கு எம்எம்ஜி மேலே பைத்தியம் இருக்கும் அவங்க மட்டும் அதை வாங்கி படிக்க முடியும். நம்ம ஒரு சொல்லும் போது டக்குன்னு ஸ்டாப் ஆகணும், கேட்கணும். நாம தான் எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட் ஞாபகம் தாங்க, 60 லட்சம் கடன், நான் தான் குலதெய்வம், என் பேச்சு தவிர யார் பேச்சு கேட்க மாட்டாங்க. விஜயகாந்த் சார் பேச்சு, கலைஞர் சார் பேச்சு, எம்ஜிஆர் சார் பேச்சு, அண்ணா சார் பேச்சு, அந்த மாதிரி அந்த மதம் எதுவுமே கேட்க மாட்டாங்க. எனக்கு அந்த மாதிரி ஆள் மட்டும்தான் என் ஸ்டூடெண்ட் இருந்தால் போதும். நீ வேற 4 பேரை கேட்டு சூப்பர் மார்க்கெட் உள்ள போய்ட்டு 10 பேர் பார்த்துட்டு இதில் ஒரு ஆளுங்க அவர்கிட்டையும் கற்றுக்கிட்டேன் இவர்கிட்டையும் கற்றுக்கிட்டேன், நீ எங்கேயும் கற்றுக்க முடியாது. லைஃப் எங்கேயுமே போகாது. கொடூரமான சிச்சுவேஷன்ஸ் உண்டு. யாருக்குமா அந்த 60 லட்சம் அது கியூரியாசிட்டியாக இருக்கா? 60 லட்சம் கடத்தில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க நம்மகிட்ட வரும்போது சரி ஓகே கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணி எல்லாம் பண்ணும்போது அந்த 60 லட்சம் கடத்த அடிக்க சொல்லலை, அதை சுற்றி அவங்களோட மைண்ட் செட்டு திங்கிங் தாட்ஸ் எல்லாம். அப்போ அவர்கிட்ட சொன்னது, அவர் என்ன சொல்லார், அண்ணாக்கு யாரு, அண்ணா எங்க இருந்தாரு, எப்படி படிச்சாரு, அவர் எப்படி அவங்க பொலிட்டிக்கல தமிழ்நாடு ஃபுல்லா அரசியல் ஊருக்கு போயிருக்க காரணம் என்ன தெரியுமா? இதுக்கு தான். இனி கண்டா அவனுக்கு பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். அரசியல் வந்து தமிழ்நாட்டில் அப்படி உருவி இருக்கு. அப்போ கலைஞருக்கு எத்தனை பொண்டாட்டி, கலைஞருக்கு எத்தனை பொண்டாட்டி, எத்தனை புள்ளியல், அந்த புள்ளியலுக்கு எத்தனை புள்ளியல், அந்த புள்ளியெல்லாம் என்னென்ன விஷயங்கள் பண்றது, யாருக்கு எவ்வளவு சொத்து, என்ன நெட்டி வேக நடத்துறாங்க, எம்ஜிஆர் எப்போ கல்யாணம் முடிச்சாரு, அவர் ஒப்பாட்டியாரு, யார் யார் கூட அவர் என்னெல்லாம் பண்ணா, எந்தெந்த படத்துல எங்க நடிச்சாரு, எந்த டைத்துல அவர் எந்த கட்சியில இருந்து போகும்போது எப்போ பிரிஞ்சு போனாரு, எப்போ அவ்வளவு கதையும். அப்புறம் நான் இதே இப்பன்னு சொன்னோம்ல, இப்போ இந்த ஸ்டூடெண்ட் சொன்னா நான் கேட்கல, அவங்களுக்கு புரியல நான் என்ன சொல்ல வந்தேன்னு. ஆனா இதே கதையை நான் அவர்கிட்ட சொன்னேன். சொன்ன உடனே எனக்கு வந்த பதில், அண்ணே அவர் என்ன சார்னு சொல்ல மாட்டார், அண்ணே கலைஞருக்கு எத்தனை பொண்டாட்டி, எத்தனை பிள்ளைகள், எம்ஜிஆர் எப்போ அவங்க கல்யாணம் பண்ணாரு, எத்தனை பிள்ளைகள், அவருக்கு என்ன எங்கெங்க யார் யார் கூட இருந்தார், என்ன எல்லா கதையும் எனக்கு தெரியும். ஆனா என் வாழ்க்கையை பத்தி தெரியாம போச்சு. என் வாழ்க்கை எங்க போகுது, நான் என் கடத்தை எப்படி அடைப்பா, என் குடும்பத்தை எப்படி பார்ப்பேன், என் வாழ்க்கை எங்க போகும், இது எனக்கு தெரியாம விட்டேனே. அது சொல்லி கொடுத்தது நீங்க தானே. எதையும் கேட்காதீங்க, நம்ம குடும்பம் நம்ம தான் ஃபர்ஸ்ட் முக்கியம். கலைஞர்லாம் அவர் பார்த்துருவாரு. இன்னைக்கு விஜயகாந்த் இறந்தாரு, மாபெரும் ஒரு பெரிய சக்தி உருவாக்கி, ஒரு எம்ஜிஆர் மாதிரி அவ்வளோ பெரிய கூட்டம், அவ்வளோ பெரிய ஒரு பாராட்டு, அந்த மாதிரி இறங்கி பண்ணி அவர் ஏதோ சாதிக்கலன்னு நினச்சிருக்கோம், சாதிச்சிருக்காரு, செம்மையாக சாதிச்சிருக்காரு. அவர் எக்கச்சக்கம் பட்டு போயிட்டாரு. இப்போ அடுத்தது அவங்க ஒய்ஃபு அவர் சீரியஸாக இருக்கும் போதே கூட்டு எல்லாம் இவங்க தான் பொது செயலாளர் அது இதெல்லாம் ஆக்கி அவங்களும் பதவி பக்கவாகிட்டாங்க. அவங்க இறந்தப்போ அவங்க ஸ்பீச் எனக்கு பயங்கர ஆச்சரியத்தை கொடுத்துச்சு.
ஒரு ஹஸ்பண்ட் வந்துட்டாங்கன்னா நமக்குலாம் துடியா துடிச்சிருப்போம். இவங்க எல்லாத்துக்கும் நன்றி சொல்லி அது ஒரு பொலிட்டிக்கல் மாதிரியே போச்சு. எனக்கு வந்து அந்த சோகம் வந்து தெரியல. மேபி ஒரு லீடர் இப்படி தான் இருக்கணும், அப்படி கூட இருக்கலாம். ஏன்னா எனக்கு இது ரொம்ப ரொம்ப இதாக படிச்சு எனக்கு. ஆனால் அந்த மாதிரி எதுலேயும் தலையிடாதீங்க. அவங்களாம் அவங்க லைஃப்பை பார்த்துட்டு போயிட்டாங்க, பெரிய சாம்ராஜ்யம் கிரியேட் பண்ணாங்க. அவங்களுக்கு படிக்க வேண்டியதுலாம் ஒன்றும் இல்லை. உனக்கு படிக்க வேண்டியது உனக்குன்னு ஒரு மென்டார், உன் கூட நல்லது கெட்டது நீ எந்த பாயிண்ட்ல போற, என்ன செஞ்சுட்டு இருக்க அப்படின்னு படிக்க வேண்டிய விஷயம். இன்னைக்கு வந்து விஜய் முதல்ல இருந்து மும்பையில் வந்து ஒரு வாரம் வந்துட்டு நாளைக்கு ஃப்ளைட்டு. விஜய் அப்பாவோட ஆடியோ எனக்கு வந்துருச்சு. எனக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நீங்க பேசின விஷயம் சொல்லி கொடுத்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எனக்கு ஒரு மன நிறைய இருந்துச்சு. சரி, விஜய் வந்து ஒரு வாரம் வந்து படிச்சுட்டு போறது. ஏன்னா இது ரொம்ப புதுசு. விஜய் வந்து ஃபர்ஸ்ட். ஏன்னா இது வரைக்கும் எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸா வந்திருக்காங்க. விஜய் தான் ஃபர்ஸ்ட் டைமா ஸ்டூடெண்ட்ஸோட சன் வந்துட்டு இங்க படிச்சுட்டு போற ஒரு விஷயம். அந்த மாதிரி எங்களுக்குள்ள குடும்பம் வாழ்க்கை ஃபுல்லா எங்களோட கனெக்ஷன் லைஃப் டைம் இருக்கும். நார்மலா வந்து எம்எம்ஜி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இங்க வந்து தங்க முடியும். அப்படி அந்த மாதிரி ஒரு இங்க ஒரு சிஸ்டம் இருக்கு. எம்எம்ஜி ஸ்டூடெண்ட் மட்டும் தான் வந்து தங்குற மாதிரி. இப்போ இவ்வளவு தூரம் வந்து இங்க வந்து விகே வந்து தங்கியிருக்காங்க அப்படின்னா, விஜய் கார்த்திக் வந்து தங்கியிருக்காங்க அப்படின்னா, சார் எனக்கு சொன்னது ஞாபகம் வருது. அவங்க வீட்டுக்கு இங்க விஜய் கார்த்திக் வந்து மாமா வீட்டுல இருக்காங்க. அவங்க மாமா வீட்டுல டெய்லி கல்ச்சர் புக், எம்எம்ஜியோட கல்ச்சர் புக்கை பென்சில் அடிக்கோடு போட்டு டெய்லி படிப்பாங்க. அந்த அட்டைக்கு பாதி அளவுக்கு தெரிஞ்சு போற அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு அவ்வளவு தீவிரமா படிச்சதுனால இந்த கல்ச்சர் அவங்களுக்குள்ள இருந்து அந்த விஷயங்கள் அப்படியே அச்சு பெறலாம அப்பா வந்து எம்எம்ஜில படிக்கிறாங்க, பிள்ளையும் அதே மாதிரி அந்த எம்எம்ஜி கல்ச்சர்ல. இங்க நேத்து கூட பேசும்போது சொன்னாங்க, எனக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியும்க்கா, நான் இதை பத்தி படிச்சுட்டு இருக்கேன், படிச்சதுக்கு அப்புறமும் எனக்கு நான் ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும்னு தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. நான் இமிடியேட்டா சொன்னேன், எமோஜில பேசுற மாதிரியும் அப்படியே பேசுறீங்க, ஏன்னா எங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நாங்க சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லி. எங்களுக்கு தெரியும், படிச்சுக்கிட்டாலும் முழுசா தெரியுமான்னு தெரியாது, இது வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றது மட்டும் படிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்றத சொல்லுவோம். சோ அந்த விஷயம் வந்து அந்த விஷயம் அப்படிங்கிறது வந்து எக்ஸ்ட்ரா பேச்சு உழுப்பு. சோ நான் இதுல என்ன கன்க்ளூட் பண்ணது அப்படின்னு சொன்னா, அவங்க பேச்சு டேங்க் காலியாக போச்சு, சும்மா உழப்பதாங்கன்னு அர்த்தம். அது உழப்ப கூடாது, ஆய முடியும். மக்களை ட்ரைனிங் நீங்க எல்லாம் எடுத்தீங்களா, இந்த மாதிரிலாம் எடுத்துட்டீங்களா? சோ அதாவது அங்க இருந்து யார்கிட்ட படிக்க ரொம்ப முக்கியம். ஸோ விஜய் இந்த வயசுல காலேஜ் முடிச்சுட்டு இப்போ அடுத்த டேக் ஆஃப் நடக்கும், அந்த இடத்துல காலேஜில் வந்திருக்காங்க. நான் வந்து மணிவன் சார் சொன்னது, இன்னைக்கு இவங்க வந்து படிச்சுட்டு போனாங்கன்னா இது ஒன்றும் பெரிய ட்ரைனிங்கோ பெரிய விஷயங்களோ கிடையாது. ஆனால் ஒரு அம்பு வந்து பாயதுக்கு முன்னாடி, ஒரு ஷூட் பண்ணதுக்கு முன்னாடி, கன்லேருந்து கிளம்புக்கு முன்னாடி அதோட டைரக்ஷன் ரொம்ப முக்கியம். இப்படி இவ்வளோ ஒரு துளி அளவு கூட கொஞ்சம் மேலே போச்சுன்னா கிலோமீட்டர் கணக்கில் அது வேற எங்கேயாவது ஃபயரிங் ஆகும். இங்க ஒரு டைரக்ஷன் இவ்வளவுதான், ஆனா அங்க கிலோமீட்டர் கணக்கில் ஒரு துளி அளவு கூட ஃபயரிங் பண்ணும்போது மூச்சு கூட விடக்கூடாது சொல்லுவாங்க. ஏன்னா அந்த மூச்சு போடும்போது கொஞ்சம் சேஞ்சஸ் வந்துடும், ஃபயரிங் கட்டாது. அந்த மாதிரி இவங்களோட லைஃப் இப்போ ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒரு டைரக்ஷன்ஸ் வந்து பார்த்து கொடுத்துருக்கு. ஒரு விஷயத்தை எப்படி பார்க்கணும், எல்லாம் தெரியும் நினைச்சிடக்கூடாது, அது மாதிரி எனக்கு எல்லாம் தெரியாது நினைச்சிடக்கூடாது, எல்லாரும் பேச்சு கேட்கக்கூடாது, அது மாதிரி எல்லாரும் பேச்சையும் கேட்காமல இருந்துடக்கூடாது. இல்லையா விஜய்? வேற என்ன எடுத்துக்கிட்டீங்க? நிறைய எடுத்துக்கிட்டாச்சு சார். இந்த இதுல சொல்லணும்னா அது பெரிய வீடியோவா போயிடும். இந்த விஷயத்தை கண்டும் பயப்படக்கூடாது, நம்ம இறங்கி நின்று அந்த வேலையை செஞ்சு முடிக்கணும். பிளான்ஸ் எல்லாமே பிராக்டிக்கலா இருக்கணும். பிளான்ஸ் எல்லாமே ஐடியாவா மட்டுமே இருந்துடக்கூடாது, அந்த ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய பிராக்டிக்கல் பிளானாவும் நம்ம மாத்தணும். அதே மாதிரி எப்பப்பெல்லாம் ஐடியா வருதோ அதெல்லாம் நம்ம நோட் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய பாயிண்டா இருந்துச்சு. நோட் பண்ணி வைக்கிறது ஃபுல் இன்ஃபர்மேஷன் இல்ல. அதாவது நான் வந்து சாரி டேட், டைமிங், அப்புறம் அது என்ன எந்த இடத்துல வந்துச்சு, மார்னிங், அதாவது அந்த டூ லிஸ்ட்டுக்காக வந்துச்சா இல்ல ஃபியூச்சர் பிளான்ஸ்க்காக வந்துச்சா, அந்த மாதிரி இதுல நான் கரெக்டா ஃபுல்லா நோட் பண்ணி வச்சிருக்கணும்னு சொல்லியிருந்தீங்க சார். ஓகே, இல்ல நோட் பண்ணி வச்சிருக்கிறது சரியான இன்ஃபர்மேஷன் இல்ல. ஓகே, அப்புறம் எழுதி கையில வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறது எதுக்கு எழுதக்கூடாது, ஏன் வாய்ஸ் ரெக்கார்டிங் பண்ணணும்? அந்த பேனா தேடுறதுக்கு நம்மளுக்கு அந்த ஐடியா மறந்து போயிடும் சொன்னீங்க சார். கரெக்டா. ஸோ இப்போ ரீசெண்டாக நான் ஒரு புக்ஸ் படித்தேன். அந்த புக்ஸில் வந்துட்டு அதில் அப்படி தான் போட்டிருக்காங்க. இது ஸ்டேஜஸ் சீக்ரெட் இருக்குல்ல அந்த புக்கில், அதில் கூட அவரு எப்போ 200 வருஷம் 150 வருஷம் அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் நான் இது இப்போ தான் ப்ராக்டிக்கலாக பார்த்துட்டேன். ஸோ ஒரு விஷயம் என்ன தோணுது அப்படின்னா, சக்ஸஸ்ஃபுல் எல்லாருமே வந்து நீங்கள் இந்த பாதையில் தான் போய் ஆகணும், உங்களுக்கு வேற பாதையில் நீங்கள் போக முடியாது. சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா எல்லாரும் ஒரே பாதையில் தான் போய் ஆகணும். அந்த ஒரு பாதை தான் இது. ஐடியா வருதுன்னு சொல்லி பெண் எடுத்து எழுதி வைக்கிறது தான் பழைய ஸ்டைல். வீட்டில் போய் பாருங்க, நான் ஃப்ளோரில் ஃபுல்லாக எழுதி வச்சிருக்கேன். கீழே உட்காந்துருந்தா ஐடியா வந்து டக்குன்னு எழுதி வச்சிட்டேன். ரெக்கார்டிங்கில் யோகா பண்ணிட்டு இருந்தேன். அப்போ தாட்ஸ் எல்லாம் நீங்கள் எழுதங்கட்டில் பறந்துடும். ரெக்கார்ட் பண்ணுவீங்க, நிறைய ரெக்கார்ட் பண்ணி உள்ளே கிடக்கு, அதை எடுத்து கரெக்டாக போட்டு அது பண்ண முடியல. நிறைய இருக்குது, நான் எடுத்து கொடுத்தேன், இன்னும் அரைமுறையும் அப்படி இருக்குது. தாட்ஸ் அது முக்கியம். ஸோ எவ்வளோ படித்தாலும் சரிங்க, அதில் கொஞ்சம் விட்டுட்டு போயிடுவாங்க இல்லையா? எழுதி வைக்கணும், இல்லை ரெக்கார்ட் பண்ணணும், அந்த மாதிரி விஷயம். இப்போ இது சொன்னகண்டு விஜய் நான் திரும்ப கரெக்ஷன் பண்ண வேண்டியது எழுதுது இல்லை. இப்போ வேற யார்ட்ட போய் நம்ம எழுதி வைக்கணும் அப்படின்னா தப்பான இன்ஃபர்மேஷன். அதனால தான் எம்எம்ஜியில் படிக்கணும், எம்எம்ஜியில் படிங்க. நாங்கள் படிச்சுட்டு என் டீமுக்கு நான் பிரியல் ஆகினோம் அப்படியே இருவேனா, நீங்கள் இங்கே படிச்சுட்டு அங்கே பாதி தான் சொல்லி கொடுப்பீங்க. இதுதான் எக்ஸாம்பிள். இங்கே படிச்சுட்டு வெளியே சொல்லி கொடுத்தா பாதி தான் சொல்லி கொடுக்க முடியும். இன்னைக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க வந்துட்டு அவங்க ஒய்ஃப்க்கு வந்து சுகலாமல் ஆகி ரொம்ப கண்டு நம்ம கோச் ஆண்டனி போய் அவங்கள பார்த்துட்டு வந்தாங்க. திருச்சியில் தான் ஹாஸ்பிட்டலில், அப்போலோ ஹாஸ்பிட்டலில் 10 நாள் என்ன செலவாகும், எப்படி ஆகும். ஸோ அப்படி கடத்தில் இருந்து அப்படி மாறி இன்னைக்கு வந்துட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருந்துட்டு அவங்க கிரிப்டோ பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு அங்கே இருந்துட்டு இங்கே இருந்து எல்லாமே மேனேஜ் பண்ணி
இந்த பண்றவங்களுக்கு பின்னாடியே கம்பெனி போவான், அங்கேயும் போவாம அவங்களையும் பார்த்துக்கிட்டு ஃபேமிலியும் பார்த்துட்டு லைஃப் வந்துட்டு அவங்களுக்குன்னு ஒரு தோட்டம் வாங்கி போட்டு தோட்டத்தில் வீடு கட்டிட்டு அது எம்எம்ஜி வந்து அங்கே தான் தங்குவாங்க சார். ஓகே ரைட்டு. அந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட்டான டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும். எப்போ சொன்னதை செஞ்சோம். நான் என்ன சொல்றேனோ சொல்றதை மட்டும் செய்யணும். அதுவும் பல மடங்கு செய்யணும். என்ன சொன்னீங்க? சொல்றதை மட்டும் செய்யணும். ஒன்னு செய்ய சொன்னா அதுல 9 செய்யணும். அது மாதிரி. ஆனா சொன்ன உடனே டிஃபரெண்ட் ஆயிருங்க. நான் அப்படி சொல்லல, நான் அதை சொல்லல, நான் அப்படி பொத்திட்டு போயிடுவேன். இது உள்ள ஏறல. நிறைய இடத்துல பாக்கம் சார் ஏதாவது சொல்லுவாங்க, அந்த டாட் தான் கவனிப்பாங்க. நம்ம அந்த இடத்துல யோசிச்சு கூட பாத்துக்க மாட்டோம், இந்த இடத்துல எல்லாம் கவனிப்பாங்களா அப்படின்னு. அந்த டாட் மட்டும் தான் கவனிப்பாங்க. அஃப்ரெஷ் வந்து சார் போட சொல்லியிருந்தாங்க. நான் மற்ற கதையெல்லாம் பேசிட்டு அஃப்ரெஷ் போட வந்துட்டேன். சார் இந்த கதவு கிட்ட போய் நின்றுட்டு தேங்க்யூ ஸோ மச், ஒரு நல்ல சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு நல்ல அஃப்ரெஷ் கொடுத்தீங்க, தேங்க்யூ. நான் கொடுக்கவே இல்லை, போயிட்டாங்க சார் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் சரி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம திரும்ப போட்டு கொண்டு போய் அந்த மேலே கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் போன் எடுக்கிறேன். வீடியோ வந்திருக்கு. என்னன்னா அஃப்ரெஷ் போட்டு ஒரு மனுஷன் சாப்பிட்டுட்டு இல்ல ஒருத்தவங்க சாப்பிட்டுட்டு அஃப்ரெஷ் குடிக்கணும், அஃப்ரெஷ் கேட்டா அழுது கண்ணீர் வடிச்சு அனுப்பி விட்டுட்டீங்க அப்படின்னு அனுப்பியிருந்தாங்க. அதை கேட்டது எனக்கு இமீடியட்டா தோணுச்சு. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அழுது ஆடியோ போடும்போது இந்த விஷயத்துக்காகலாம் போய் இப்படி பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப புரிஞ்சுக்க முடியும் அவங்களோட ஃபீலிங்ஸ் என்னன்னு. அந்த இடத்துல இருந்து தாண்டி வந்ததுனால அந்த இதை புரிஞ்சுக்க முடியும். ஆனா சிரிப்பா இருக்கும். அப்போ எனக்கு தோணுச்சு, ஐயோ நம்ம அழுது இவர் இப்படித்தானே நினைச்சிட்டு போயிருப்பாரு. நான் உடனே பாயிண்ட் எழுதி வச்சுக்கிட்டு இந்த பாயிண்ட்ஸ் பத்தி ஆடியோ போடணும் சாருக்கு அப்படின்னு. கொஞ்சம் நேரம் கழிச்சு சார் திரும்ப வந்தாங்க. என்ன போன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல சார் அஃப்ரெஷ்காக கேட்கறதுக்காக தான் சார் கால் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சார் வந்து பாத்துட்டே இருந்தாங்க. ஏ சார் எனக்கு புரிஞ்சிச்சு, நீங்க அஃப்ரெஷ் கேட்டு நான் அழுது இது பண்ணது அது எவ்வளவு சைல்டா இருந்துச்சுன்னு எனக்கே ஃபீல் ஆச்சு சார் அப்படி சொல்லி சொன்னேன். அப்போ அந்த ஒரு டாட்ல இப்படி இப்படி பார்த்தாங்க. இந்த பிள்ளை உண்மையில சொல்லுதா போய் சொல்லுதா அப்படின்னு தெரியல, அந்த மாதிரி பார்த்தாங்களா எனக்கு தெரியல, பார்த்தாங்க. அப்ப எனக்கு ஃபீல் ஆச்சு, நம்ம இந்த மாதிரி இது திரும்ப பண்ணக்கூடாது, இதை விட்டு தாண்டி போகணும், அந்த ஒரு விஷயம் தோணுச்சு. உலகத்தில் நம்ம எப்பவுமே பயப்படணும்னு ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அது கோச்சபிள். நம்ம எவ்வளோ கோச்சபிள் அப்படிங்கிறது பயப்படணும். கோச்சபிளுங்கிறது கம்ப்ளீட் செக்மெண்ட். இப்போ திடீர்னு நம்ம வந்து யாரும் நமக்கு என்ன சொல்லித்தராங்க, நம்ம அதை ஏற்றுக்கிட்டுறோமா இல்லாட்ட இது பண்ணுறோமா அப்படின்னு. நேற்று வந்து நான் சொல்லிட்டு இருந்தேன், நீங்கள் எல்லாம் தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப நாள் ஆச்சு, நான் கொஞ்ச நாள் கழிச்சு நான் என்ன நடக்கு நாளைக்கு பார்க்க வரேன் அப்படின்னு. ஒன்றும் எல்லாத்தையும் எந்த ரியாக்ஷனும் இல்லை. ஒன்றும் நைட்டில் ஏதாவது மார்னிங் மீட்டிங் எது வருமானா அதுவும் இல்லை. அப்போ நம்மளை யாருமே கண்டுக்கல. அப்போ நம்ம அதை பற்றி பேசக்கூடாது. இல்லை சார் நீங்கள் வாங்க சார், நீங்கள் வந்தால் தான் மீட்டிங் நல்லா இருக்கும் அப்படின்னு யாருமே சொல்லலை. அப்படின்னா என்ன, நம்மளை யாரும் தெரியல. அப்போ நம்ம வழியை பேசக்கூடாது. இந்த விஷயத்த இமீடியட்டாக கண்டுபிடிக்கணும். யாராவது நம்ம பேச்சை கேட்கறது ரெடியாக இருக்காங்களா, வாரத்தை கேட்க ரெடியாக இருக்காங்களா, அது கவனிக்கணும். ரொம்ப பயப்படுற விஷயம் அந்த கோச்சபிள் தான். ஏன்னா கோச்சபிள் நிறைய விஷயம், கோச்சபிள் லைஃப் சக்ஸஸில் நம்ம லெசன் வரும். கோச்சபிள் அதுதானே எனக்கு தெரியும், அதுதானே எனக்கு தெரியுங்கிறது ரொம்ப டேஞ்சர். 9th ஒன்றரை யூடியூப்ல இருக்க அந்த லெசன் 9th ஒன்றரை எத்தனை தடவை கேட்டாலும் சரி, ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மீனிங் நமக்கு கிடைக்கும். 2 வருஷம் 3 வருஷமா மறக்காம பாக்குற எவ்வளவு பேர் இருக்காங்க. அது ரெகுலரா காலையில் 5 மணிக்கு கேட்கறாங்க. 1.5 வருஷம் கேட்டுட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் கேட்கும்போது ஒவ்வொரு விஷயம் அதுதானே அப்படின்னு எடுத்துக்கூடாது. கோச்சபிள் ரொம்ப முக்கியம். அதாவது நம்ம ஒருத்தர் பேசும்போது அவன் ஏத்துக்கிற மூட இருக்கானா, ஏத்தல மூடல, அவன் பாடி லாங்குவேஜ், கண்ணு, போற போக்கு, அவன் மூஞ்சி சொன்ன உடனே கவனிக்கணும். நம்ம அதே மாதிரி நீங்க ப்ராஸ்பெக்டிங் பண்ணும்போது ஒரு விஷயத்த பேசும்போது ஆரம்பிச்ச உடனே அவன் கண்ணு எங்க போகுது, அவன் மூஞ்சி எங்க போகுது, பாடி எங்க போகுது, எடுத்து தண்ணி குடிக்கணும், டேபிள் உள்ள ஏதாவது எடுக்கணும், கை கால் அசைதா, இவ்வளோத்தையும் கவனிக்கணும். அங்க இருந்து ஆரம்பிச்சிடும் கோச்சபிள் இல்லை எனக்கு புரியல அப்படின்னு டக்குன்னு டாபிக் மாதிரி வேற போயிடணும். அது எனக்கு எப்பவும் பயம் இருக்குது. நம்ம கோச்சபிளா இருக்கமா, சரியா எல்லாம் கத்துக்க ரெடியா இருக்கமா, எனக்கு எல்லாம் தெரியுங்க அங்காரத்துல இருக்கமா, இதுதான் ரொம்ப வேல்யூபிளான விஷயம். ஏன்னா நிறைய பேர் வாழ்க்கையில முட்டா பயில அழையது காரணம் இந்த கோச்சபிள் இல்லைனால தான், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னால தான்.